வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டில் இதை செய்யலைன்னா ரேஷன் கார்டு ரத்தாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கிய அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதற்கான கடைசி தேதி இதுதான் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷன் கார்டு ரத்தாகாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும், எப்போக்குள்ளே செய்யணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசின் ரேஷன் திட்டத்தின் கீழ் இலவச அரிசி, கோதுமை போன்றவை வழங்கப்படுகின்றன. இந்த நிலையில் போலியான ரேஷன் கார்டுகளை நீக்கும் வகையில் ரேஷன் கார்டு உள்ளவர்கள் இகேஒய்சியை அப்டேட் செய்ய வேண்டும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் டிசம்பர் 31க்குள் இகேஒய்சி செய்யப்படாவிட்டால் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ரேஷன் திட்டத்தின் கீழ் அடிப்படை உணவுக்காக போராடுபவர்களை கருத்தில் கொண்டு இலவசமாக அரிசி, கோதுமை போன்றவற்றை வழங்கி வருகிறது. ஏழை எளிய மக்களின் நிலையை பற்றி மத்திய அரசு தொடர்ந்து சிந்திக்கிறது. அந்த வகையில் உண்மையான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் சரியான வகையில் கிடைக்கலாம். போலியான குடும்ப அட்டை மூலம் பொருட்கள் கள்ளத்தனமாக விற்கப்பட்டு வருகிறது. இதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு தனிநபரும் ரேஷன் கார்டு பெற குறிப்பிட்ட தகுதி அளவுகோல்களை பூர்த்தி செய்ய வேண்டும். இகேஒய்சி முடிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இகேஒய்சி முடிக்கப்படாவிட்டால் பெயர் ரேஷன் திட்டத்திலிருந்து நீக்கப்படலாம். இந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இகேஒய்சி சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மத்திய அரசு ஏற்கனவே இந்த காலக்கெடுவை 2 முறை நீடித்துள்ளது. இருப்பினும் இந்த ஆண்டு காலக்கெடு நீட்டிக்கப்படாது என்று அறிவித்துள்ளது. இன்னும் தங்கள் இகேஒய்சியை முடிக்காதவர்களின் பெயர்கள் ரேஷன் கார்டு திட்டத்திலிருந்து நீக்கப்படும். எனவே உங்கள் ரேஷன் கார்டில் அப்டேட் செய்யப்பட்டுள்ளதா என்பதை எளிதாக பார்க்கலாம். ரேஷன் கார்டின் நிலையை வீட்டிலிருந்தே ஆன்லைனில் சரிபார்க்கலாம். சரிபார்க்க தேசிய உணவு பாதுகாப்பின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடவும். உங்கள் ரேஷன் கார்டை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் தொடர்புடைய தகவல்களை பதிவு செய்து ரேஷன் கார்டு நிலையை சரிபார்க்கலாம். ரேஷன் திட்டத்தில் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதா என்பதை அறிய இதுவே ஒரே வழி. பலர் போலி ஆவணங்கள் மற்றும் தகவல்கள் மூலம் ரேஷன் கார்டுகளை உருவாக்கி கள்ளத்தனமாக உணவுப் பொருட்களை வாங்கி பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே பலரின் ரேஷன் கார்டுகளை ரத்து செய்யும் பணி தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சரியான தகவல்களை கொண்டவர்களின் ரேஷன் கார்டுகள் ஒருபோதும் ரத்து செய்யப்படாது எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஸோ யாரெல்லாம் இன்னும் இகேஒய்சியை முடிக்காமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் டிசம்பர் 31க்குள்ளே முடிச்சிருங்க. இல்லைனா உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துட்டு 2 டைம் கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க. ஆனால் இந்த முறை நீட்டிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.